ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா, மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு டிஎன்எம்ஆர்பியில் அசிஸ்டன்ட் சர்ஜியன் டென்டல் பல் மருத்துவத்தில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணிக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பல் மருத்துவர்களுக்கு தமிழ்நாடு அரசில் வந்து வேலை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தமிழக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல் மருத்துவத்தில் உதவி சிகிச்சை நிபுணர் அசிஸ்டன்ட் சர்ஜியன் டென்டல் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறாங்க. உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பதவியின் பெயர் 47 காலி பணியிடங்களை நிரப்புறாங்க. இந்த பணியிடங்களுக்கு அதிகபட்சம் 37 வயசு வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிரிவினராக இருந்தால் அதிகபட்சமாக 59 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முன்னாள் இராணுவத்தினரும் வந்து அடங்குவாங்க. இதர வகுப்பு பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் 47 வயது வரையும், முன்னாள் இராணுவத்தினர் 50 வயது வரையும் வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தளவில் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்ட 25/2/2025 தேதியின்படி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே பல் மருத்துவ அறுவை சிகிச்சை டென்டல் சர்ஜரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். மெட்ராஸ் மெடிக்கல் பதிவு சட்டம் 1914 கீழே நீங்கள் வந்து அந்த படிப்பை பதிவு செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12 மாதங்களுக்கு குறையாமல் ஹவுஸ் சர்ஜியன் பணியாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சிலில் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தளவில் பல் மருத்துவ உதவி சிகிச்சை நிபுணர் பதவிக்கு மாதத்திற்கு 56,100 ரூபாயிலேருந்து 2,05,700 வரையும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக தான் நீங்கள் வந்து எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணினி வழியில் எழுத்து தேர்வு கொள்குறி வகையில் அப்ஜெக்டிவ் டைப் 2 தாள்கள் வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் தமிழ் மொழி தகுதி தாள் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வில் தேர்ச்சி பெறும் நபர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக பணியை வந்து நியமனம் செய்வாங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா mrb.tn.government.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் வழியாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். தேர்வு கட்டணமாக நீங்கள் 1000 ரூபா செலுத்தணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினராக இருந்தால் 500 ரூபா செலுத்தினா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண கடைசி டாட்டு 17/3/2025. கணினி வழி எழுத்து தேர்வு அந்த தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தமிழக அரசு மருத்துவத்துறையில் இருக்கும் இந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.